வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய விருப்பத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்மளுடைய விருப்பத்த இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி தெளிவுபடுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான காணொளி. ஏன்னா, நம்முடைய விருப்பத்துல தெளிவு இருந்தா மட்டும் தான் நம்முடைய விருப்பத்த நம்மளால சென்று அடைய முடியும். அத எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்முடைய எல்லா தேவைகளுமே நம்ம கடவுள் கிட்ட தான் கேட்கிறோம் இல்லையா? சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கிறது இல்ல. ஏன் அப்படி நடக்குது? கடவுள் பாலிடிக்ஸ் பார்க்கிறாரா என்ன? கண்டிப்பா பார்க்க மாட்டாரு இல்லையா? நம்ம எல்லாருமே கடவுளுக்கு சமமானவர்கள் தான். நம்ம கேட்க தெரியாம கேட்கறதுனால, நம்முடைய நோக்கத்துல தெளிவில்லாததுனால தான் நம்ம கேட்கறது எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா, இப்ப நீங்க உங்க அப்பாட்ட போயிட்டு ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்கிறீங்க. உங்க அப்பா வந்து ஒரு பைக் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ஒருவேளை உங்களுக்கு அந்த பைக் பிடிச்சிருக்கலாம், இல்ல பிடிக்காம கூட போகலாம். ஆனா, நீங்க உங்க நோக்கத்துல தெளிவா, "அப்பா எனக்கு இந்த பைக் தான் வேணும்" அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க அப்பா அந்த பைக் தான் வாங்கிட்டு வந்து குடுத்திருப்பாரு. இதே மாரி தான் நம்மளுடைய நோக்கத்த நம்ம கடவுள்கிட்ட தெளிவுபடுத்தாதனால தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் கிடைக்கிறது இல்ல. இப்போ உங்களுடைய நோக்கத்த எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, இப்போ கடவுள் வந்து உங்கட்ட கேட்கிறாரு, "உங்களுடைய குறிக்கோள் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க சொல்றீங்க, "ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்" அப்படின்னு சொல்றீங்க. பெரிய பிசினஸ் மேன்னா ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறது ஒரு பெரிய பிசினஸ் தான். ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவருக்கு ஒரு மால் வச்சிருக்கிறது ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். இதுல நீங்க எந்த பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கடவுளே கன்ஃப்யூஸ் ஆவாரா இல்லையா? அப்படி கன்ஃப்யூஸ் ஆயி உங்களுக்கு ஏதோ ஒரு பிசினஸ குடுக்கலாம். அது ஒரு பொட்டி கடையாவும் இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாவும் இருக்கலாம். அதனால நீங்க உங்க நோக்கத்துல தெளிவா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய நோக்கத்த நீங்க கடவுள்ட்ட வேண்டுறப்ப, ஒருத்தர உருவகப்படுத்தி வேண்டுற மாரி கேட்கணும். எப்படின்னா, இப்போ அம்பானி வந்து மாசம் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, நீங்க உங்களோட பிசினஸ்ல ஒரு 100 கோடி ரூபாய் இல்லன்னா வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர உருவகப்படுத்தி கேட்கிற மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி கடவுள் வந்து இன்னொருத்தர்ட்ட போயிட்டு உங்க குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, "நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. நல்லா சம்பாதிக்கிறதுன்னா இப்படி ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு 50,000 சம்பளம் வாங்குறவர் நல்லா சம்பாதிக்கிறவர் தான். அதே மாரி ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவருக்கு ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவர் நல்லா சம்பாதிக்கிறவர் தான். இதே மாரி பெரிய பணக்காரர் ஆகணும்னா, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு குடிசை வீட்ல இருக்கிறவங்க கூட பெரிய பணக்காரவங்க தான். அதே மாரி குடிசை வீட்ல இருக்கிறவங்களுக்கு, ஒரு மாடி வீட்ல இருக்கிறவங்களும் பெரிய பணக்காரவங்க தான். இதுல நீங்க எந்த மாதிரி பணக்காரங்க ஆகணும்? அப்போ நீங்க எவ்ளோ சம்பாதிக்கணும்? எந்த மாதிரி பணக்காரங்க ஆகணும்? அப்படிங்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க உங்க நோக்கத்துல தெளிவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சில பேருக்கு வந்து கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உங்க நோக்கத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கிற லாபம் என்னது? பாராட்டா? இல்ல பணமா? இல்ல புகழா? இல்ல மக்களுடைய அன்பா? இதுல இருந்து எந்த மாதிரி லாபத்த நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, உங்களுடைய நோக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதா இருந்தா மட்டும் தான், உங்களுடைய நோக்கம் கொழுந்து விட்டு எரியிற நெருப்பா உங்களுடைய ஆழ் மனசுல பதியிற மாரி இருக்கும். கொழுந்து விட்டு எரியிற நெருப்பா இல்லாத எந்த நோக்கமுமே வெறும் விருப்பமா மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பல பேருடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலயே மத்தவங்களால ஊட்டப்பட்டதா தான் இருக்கு. அதனால உங்களுடைய சொந்த விருப்பம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு, நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய நோக்கத்திலயும், உங்களுடைய ஆசைகள்லயும் நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நோக்கத்த நீங்க விரைவா அடைய முடியும். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில நம்ம சந்திக்கலாம். நன்றி.